அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஏரியா பிட்வீன் டூ கர்வ்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை எப்படி வந்து ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னுடைய ப்ரௌசரில் நான் ஃபஸ்ட்டு என்ன போகிறோன்னா ஜியோஜிப்ரா கிளாசிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் பேஜ் வரும். ஜியோஜிப்ரா கிளாசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஜியோஜிப்ரா கிளாசிக்கோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது நமக்கு தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது இன்புட் பாரு. இங்கே கீழே பாருங்கள், இது வந்து கீபோர்டு. மேத்தமெட்டிக்கல் இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு கிராஃபிக்ஸ் வீன் தெரியும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ். சரி, இப்போ ஏரியா பிட்வீன் டூ கர்வ்ஸ் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் வேணும். இப்போ இன்புட்டில் போய்ட்டு என்ன கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுதான் என்டர் கீ கிளிக் பண்ணுறேன். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. அடுத்தது ரெண்டாவது ஃபங்க்ஷன் கொடுக்குறேன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ளஸ் நான் என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு பேரபுலா அண்டு எக்ஸுங்கிற ஒரு லைன் நம்ம பார்க்கலாம். நீங்கள் அப்படி ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு என்ன வேணும்னா இந்த ரெண்டு கர்வும் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வேணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஆல்சோ ஏ கர்வ் தான். அப்போது பாயிண்ட் டூஸில் போயிட்டு இன்டர்செக்ட் அப்படிங்கிற டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனையும் இந்த கர்வையும் டச் பண்ணுங்கள். ரெண்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ஏவை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டைல் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணுங்கள். இப்போ ஏ ஈக்குவல் டு 0,0. அடுத்து பியை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணுங்கள். கொஞ்சம் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா 0, அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு வேணும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஐஎன்டின்னு போடுங்க. போட்டிங்கனாலே பாருங்கள் இன்டெக்ரல் பிட்வீன் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் பிட்வீன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூன்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும். எபோவ் த ஃபங்க்ஷன், பிலோ த ஃபங்க்ஷன், லோயர் லிமிட், அப்பர் லிமிட். அப்போ எபோவ் த கர்வ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்குன்னா இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன், அதாவது ஒரு லைன். இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு டைப் பண்ணலாம். அடுத்தது லோயர் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குன்னா இந்த பேரபுலா, அதாவது எஃப்னு போடுங்க. ஸ்டார்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 0, எண்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குன்னா 1, அதாவது அப்பர் லிமிட்ஸ். இப்போ ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கான வேல்யூ வந்து கிடைச்சிடும். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு வளையறைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஏ ஈக்குவல் டு 0.17 நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு ஃபில்லிங்கில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி இரண்டு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை நம்முடைய மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ணலாம். இதே மெத்தடில் நம்ம மொபைல் ஃபோன்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே போல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி இன்புட்டில் கொடுத்துட்டு இன்டெக்ரல் பிட்வீன் கமாண்ட் x, f, 0,1 கொடுக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.